அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. நல்லோர் மனதை நடுங்க செய்தல் மிகப்பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆமாம், நல்லோர் மனதை நடுங்க செய்தல் மிகப்பெரிய பாவம் என்பதை வள்ளலாரும் சொல்லியிருக்கிறார், மாணிக்கவாசகரும் சொல்லியிருக்கிறார், வள்ளுவனும் சொல்லியிருக்கிறார். இப்ப வள்ளலார் இறைவன் தன்னை ஆட்கொள்ள மாணிக்கவாசகரையும் ஆட்கொள்ளல. இவங்க 2 பேரும் அழுது புலம்பி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி. ஒரு 10 பாவங்களை சொல்லியிருப்பாங்க. அதுல நல்லோர் மனதை நடுங்க செய்தல் அப்படி நான் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனா, என்னை ஏன் ஆட்கொள்ள அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. வள்ளுவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நல்லவர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நல்லவர்களாக அந்த ஊர்ல ஒருத்தவர் இருந்தார் அப்படின்னா, அந்த ஒருவருக்காக தான் அந்த மழையே பெய்தான். மற்றவர்கள்லாம் தீயவர்களாக இருந்தாலும் அந்த நல்லவர் அவர் பொருட்டு பெய்யும் மழை, அவருக்கு பெய்கிற மழை எல்லாருக்கும் பயன்பெறுமா. அப்படி நல்லவர்களோட தன்மையை பற்றி இந்த மகான்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நல்லவர்கள்லாம் யார் அப்படின்னா, நல்லவர்கள்லாம் மற்றவர்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாதவர்கள், சொல்வன்மை மிக்கவர்கள், பொய் அதிகம் சொல்லாதவர்கள், ஏழைக்கு உதவுபவர்கள், ஆன்மீக பாதையில் உண்மையான ஆன்மீக பாதையில் ஈடுபடுபவர்கள், இவர்கள் எல்லாம் நல்லவர்கள். இவர்களை நடுங்கல் செய்வது மிகப்பெரிய பாவம். இப்பொழுது நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். இந்த அறநிலைத்துறை அப்படின்ற இந்த அரசு ஒரு ஒரு நல்லோர் மனதை நடுங்கு செய்திருக்கிறது. அறநிலைத்துறையும் மற்ற அறநிலைத்துறை அதிகாரிகளும் இன்னும் சில பேர். இப்ப நம்ம சாட்சியா இருந்து பார்ப்போம். என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த தமிழக அரசு, இந்த அறநிலைத்துறை எப்படி இருக்க போகுது, எதிர்காலத்துல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறது இறைவன் தீர்மானிச்சிட்டாரு. அது எனக்கு தெளிவாக தெரியும். ஆனால் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம சாட்சியா இருந்து பார்ப்போம். என்ன நடக்குதுன்றத கவனிங்க மக்களே. நன்றி.